பசி. பசிதான் ஏதாவது வேலைகளை கிடைக்குமா, என்னமா கிடைக்குமா, பசிதான். அதுக்கு தான் வெளியே வந்துட்டோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க 2 பேரும் எதற்காக வெளியே வந்திருக்கிறீர்களோ அதுக்கு தான் நானும் வந்திருக்கிறேன். பசியை தாங்க முடியாம, பசி பொறுக்க முடியாம அபூபக்கர் விட்டு வெளியே வர்றாரு, உமர் வர்றாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. யாராவது ஒரு வேலைகளை கொடுத்து ஏதாவது தந்துட மாட்டாங்களா? கேட்கவும் மாட்டாங்க. இந்த அளவுக்கு வெளியே தள்ளின வறுமைக்கு உள்ள ஒருத்தன்னைக்கு உண்டா சொல்லுங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காசுதான் பெருசு நினைக்கிறீங்களே, அந்த முன்மாதிரி நினைச்சு பாருங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்குள்ள வருவாங்க. வந்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஹல் இந்தக்கும் ஷைஉன், ஆயிஷாட்ட கேட்பாங்களாம், ஏதாவது இருக்குதா வீட்டுல? என்ன கேட்கிறாங்க? சோறு இருக்குதா, கஞ்சி இருக்குதான்னு கேட்கல, ஏதாவது இருக்குதா கேட்பாங்களாம். ஏதாவது இருக்குது என்று நாங்கள் சொன்னால் அதை சாப்பிடுவார்கள். ஏதாவது இல்லை என்று நாங்கள் சொன்னால் நான் நோம்பாளியாக இருந்து கொள்கிறேன். சுப்ஹானல்லாஹ். ஏதாவது இல்லாத ஒரு வீடுங்க. ஏதாவதுனா என்ன? பிரியாணியா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது கேட்டாங்களா? அது என்ன? பிரியாணியா, கறியும் சோறுமா, அல்ல ரொட்டியும் கறி குருமாவுமா? இல்ல. அந்த ஏதாவதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு துண்டு பேரிச்சம்பழம். ஏதாவது இருக்கான்னு கேட்டாங்களுக்கு என்ன அர்த்தம்? ஒரு துண்டு பேரிச்சம்பழம் இருக்குதான்னு கேட்கிறாங்க. அது இல்லையா? அது இல்ல. அல்லாஹ்வுடைய உலகத்துக்கு வழிகாட்டியா வந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த ஒரு துண்டு பேரிச்சம்பழம் இல்ல. இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாங்க. நம்ம என்ன செய்யறோம்? உருப்படாதுக்கெல்லாம் போய் கையேற்றோம். ஒண்ணும் இல்லாததுக்கெல்லாம் போய் மானத்தை விட்டு ரோசத்தை ஒரு மனிதன் சுயமரியாதையோட வாழ வேண்டாமா? ஒரு தௌஹீத்வாதி அதுக்கு முன்மாதிரியா இருக்க வேண்டாமா? இப்படி கேட்டு கேட்டு யாசகம் கேட்டு கேட்டு சொரணையத்து போய் காசுதான் குறிக்கோள், காசுதான் இலக்கு. இப்போ காசு தான், அதுவும் காசுக்கு தான் வருது சீட்டு. இது தனக்கு தனியா கேட்கறதுல பொது காரியத்தை கேட்கிறாரு. போங்க, அதுக்கு அனுமதி இருக்கு. வசூல் பத்தலையாம் கூட்டம் நடத்துறதுக்கு. போங்க போங்க தருவாங்க. போங்க, சலசலப்பு இல்லாம அள்ளி போடுங்க. இந்த மாதிரி ஏற்பாடு, மண்டபம், சேரு, வாடகை. நாங்க பீஸ் வாங்கிட்டு போக மாட்டோம். சீதவிகள் அவங்கதான். நாங்க பீஸ் வாங்கிட்டு போக மாட்டோம். ஆனா பஸ் டிக்கெட் வாங்கிட்டு போவோம். அதுக்கு வசதி இல்லை எங்கள்கிட்ட. அதுக்கு வேணா பஸ் டிக்கெட் வாங்கிட்டு போவோமே தவிர பீஸ் வாங்கிட்டு போக மாட்டோம். நடத்துறதுக்கு பாதிக்கப்படாங்கிறதுக்காக போங்க. நிறைய அள்ளி போடுங்க, சலசலப்பு இல்லாம போடுங்க. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சமுதாயம் எல்லாருடைய, ரசூலுல்லா மட்டும் இல்ல, ரசூலுல்லா இருக்க முடியும், எங்களுக்கு முடியுமான்னு கேட்க கூடாது. சஹாபாக்களுடைய டோட்டல் சஹாபாக்களுடைய நிலைமை என்ன? இன்னைக்கு ஒரு பொம்பளை பாக்குறோம், புருஷன்ட்ட வந்து கேட்கிற பாருங்க, அவனுக்கு வசதி இல்லைன்னு தெரியும், ஒரு வாய்ப்பு இல்லைன்னு தெரியும். 25 புடவை அரிக்கிருக்கும் பீரோல, புது புடவை, பிரிக்கப்படாத புடவை, இன்னொரு நாள் புடவை எடுத்தான்னு சொல்லி அவனை தானி அறுத்து, அவனை போய் லஞ்சம் வாங்க வச்சு, அவனை திருட வச்சு, அவனை கலப்படம் பண்ண வச்சு, அவனை ஏமாத்த வச்சு, இந்த அளவுக்கு தூண்டக்கூடிய ஒரு சமுதாயத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பெண்கள் அப்படித்தான், ஆண்கள் அப்படித்தான். இந்த வயிற்று பசியையும் இந்த உலக ஆடம்பரத்தையும் பொறுத்து கொள்ளக்கூடிய தன்மை இல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு சஹாபி கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்க ஒரே ஒரு ஆடை வைத்திருக்கிறோம், அந்த ஒரு ஆடையை அணிந்து கொள்ளலாமா கேட்கிறாங்க. ஒரு ஆடை, ஒரு ஆடை என்ன? அந்த காலத்து சட்டை வெட்டிலாம் கிடையாதுங்க, ஒரு துண்டு தானே, ஒரு பெரிய போர்வை போத்திக்கிறாங்க, அது ஆடை. இந்த ஆடை அணிந்து சொல்லலாமான்னு கேட்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, அவளை குள்ளிக்கும் சௌபானி, என்ன எல்லாத்துக்கும் 2 நாளே இருக்கு, எல்லாத்துக்கும் 1 நாளே இருக்குங்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னமோ ஆளுக்கு 2 ஆடை வச்சுக்கிற மாதிரி ஒரு ஆடை சொல்லலாமான்னு கேட்கறீங்க, எல்லாருக்குமே ஆளுக்கு 1 ஆடை வச்சுக்கிற மாற்று உடை கூட இல்லையே நம்மள்ட்ட. பெரும்பாலானவர்களுக்கு மாற்று உடை இல்லை. மாற்று உடை இல்லைன்னு ஒரு ஆள் கைத்துக்கும் வைப்போம். இந்த போட்டுக்கிற சட்டைக்கு மேல வேற சட்டை இல்லைங்கிற ஒரு ஆள் சொல்லுங்க வைப்போம். நீங்க கேட்கலாமா? நீங்க யாசகம் கேட்கலாமா? கையேந்திருக்கு உங்களுக்கு அனுமதி இருக்குதா? அந்த நேரத்திலும் கையேந்தாம இருந்தாங்க. எதுக்கு கேட்கறீங்க மனுஷன்? இந்த சுயமரியாதை நடந்து காட்டு. எங்க போகும் தேவையானவனுக்கு கிடைக்கும் அந்த காசு, அந்த பணம். பிச்சு செத்து போற நிலையில் இருக்கிறான அப்படிப்பட்டவனுக்கு போய் தாராளமா கிடைக்கும். அப்ப வாங்க மாட்டேன்னு நீ நினைக்கும் பொழுதுதான் கொடுக்கிற சிந்தை உனக்கு வரும். அது நீ யோசிக்கணும். எவன் வாங்குற பழக்கத்துக்கு வந்துட்டானோ லட்சம் வந்தாலும் வாங்கிட்டு தான் இருப்பான், கொடுக்க மாட்டான். நீ வாங்காத பழக்கத்துக்கு வந்தே கொடுக்கிற நிலைமைக்கு வரும். கொடுக்கக்கூடியவன் ஆகுவ, கொடுக்க கொடுக்க அல்ல அள்ளி தருவான். அப்ப இந்த காசுல உரசி பார்த்தோம்னு சொன்னா துன்யா நமக்கு பெருசு, அது எந்த டவுட்டும் கிடையாது. ஒரு பெருசும் சந்தேகம் கிடையாது. சுய பெருசு முடிஞ்சு போச்சா? துன்யாவை விட ஆகிரத்து பெருசு நம்ப வேண்டிய ஒரு சமுதாயம். துன்யாவில் உள்ள காசுக்காக வேண்டி நான் எதையும் செய்வேன், எந்த ஹராமையும் செய்வேன், மானத்தை விக்குவேன். இன்னும் சொல்ல போனா சுப்ஹானல்லாஹ், இந்த காசுக்காக வேண்டி இந்த கேடுகட்டவர்கள் காலில் எல்லாம் விழுந்து சும்மா கேட்டாலும் பரவாயில்லைங்க. இதை கேட்கும் பொழுது சில பேரு கூனி குறுகி என்சான் உடம்ப உருசான ஆக்கி
கும்பிடு போட்டு கேட்கிறான், கூணி குறுகிறான். கடன் பட்டார் நெஞ்சம் போலன்னு சொல்றான். அதுல அந்த காலத்துல கிடையாது, அந்த காலத்துல இருந்து போல இருக்கு. கடன் பட்டார் நெஞ்சம் என்ன, கடன் பட்டுட்டா கேட்டு விடுவானோ, ரோட்ல வச்சு கேட்பானோ, கடத்துல கேட்பானோ, கேட்டா மானம் போயிருமா, அது ஒரு காலம் இருந்துச்சான். அந்த காலத்துல இலக்கியத்துல, தமிழ் இலக்கியத்திலேயே கடன் பட்டார் நெஞ்சம் உதாரணம் காட்டுவான். இப்ப கடன் பட்ட நெஞ்சத்துக்கு என்னமா உறுத்தல் இருக்குமா, ஓன்ட்டே வேண்டாம் வாங்கினதுமா, கடனை வாங்கிவிட்டு உங்ககிட்ட எவன் சாட்சி இருக்காரா, கடன் வாங்கின ஒன்றே வாங்க, நீ வந்தியா நான் பார்த்தன உன்னைய யாருன்னு எனக்கு தெரியாதுங்க. அப்ப அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் போய்கிட்டு இருக்கு. இப்ப மத்தவங்களுக்கு நம்ம அந்த அறிவுரை சொல்லல. தௌஹீத் ஏகத்துவவாதிகள் சொன்னா இந்த காசை மதிக்காது, காலில் போட்டு மிதிக்க. காசு ஒண்ணும் உதவாது. ஹலாலான முறையில அல்லாஹ் அனுமதிச்ச முறையில அல்லாஹ் தந்தால் பெற்றுக் கொள்ளுங்கள், எவ்வளவு தந்தாலும் பெற்றுக் கொள்ளுங்கள். நீங்க எதிர்பார்க்காம வந்தால் நீங்க பெற்றுக் கொள்ளுங்கள், வேற வழியில வந்தால் பெற்றுக் கொள்ளாதீர்கள். இன்னும் சொல்ல போனா இந்த ஏகத்துவத்தில் பாருங்க, இந்த காசுல எப்படி இருக்குங்கிற ஒரு அளவுகோல். ஒருத்தர் வர்றாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜக்காத் வசூலிக்கிறதுக்கு அனுப்புறாங்க. இவர் போய் ஜக்காத்திலையும் வசூலிச்சுட்டு வர்றாரு. வந்தவர் அவரு நேர்மையானவர், எந்த குறையும் பண்ணல. அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, ஒரு 1000 ரூபான்னு வச்சுக்கிறீங்களேன், அது எவ்வளவு அதிசல வரல, ஒரு 1000 ரூபாய் வசூல் பண்ணிட்டு வர்றாரு. 900 ரூபாயை கொடுத்துட்டு ஒரு 100 ரூபாய் இப்படி ஒதுக்கி வைக்கிறாரு. ரசூலுல்லாஹ் தெரியற மாதிரி, இந்தாங்க ஜக்காத் பணம், 100 ரூபாய் இப்படி ஒதுக்குறாரு. இது என்னப்பா ஒதுக்குற அப்படின்னு கேட்கறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவருக்கு தெரியாம எடுக்கிறவர்னா முன்னாடி எடுத்துக்கிறான். அவர் ஃப்ராட் பண்றவர் இல்ல, அவர் இதை அனுமதிக்கப்பட்டு நினைச்சுக்கிட்டு ஒதுக்குறாரு, ஒரு 10% ஒதுக்குறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க, இது என்னது 10% ஒதுக்குற, 10% அதிகத்துல வரல, கொஞ்சம் தேடி வருது. நான் உதாரணத்துக்கு சொல்றேன், கொஞ்சத்தை ஒதுக்கிட்டார். என்னன்னு கேட்கறாங்க. இது ஜக்காத்து, இது நான் போனல எனக்கா தனியா நீ வச்சுக்கிட்டு தந்தாங்க. போன இடத்துல ஜக்காத்து வசூலிக்க போன இடத்துல இந்த 100 ரூபாயை நீ வச்சுக்கன்னு எனக்காக தந்தாங்க, அதுதான் இது அப்படின்னு உள்ள போய் சொல்லல, உண்மைதான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீ உன் வீட்டுல போய் படுத்துக்க, அப்ப தராதுன்னு பாப்போம். நீ வீட்டுல படுத்திருக்கும்போது கூட்டி கொண்டா தந்தாரா, நீ என்ன வேலைக்கு போயிருக்கும்போது தந்தாரு, அப்ப நீ இந்த ரூபாயை கொடுத்தா தப்பா கணக்கு காட்டுவேன், ஜக்காத்துல கொஞ்சம் குறைச்சு சலுகை பண்ணுவேன், ஜக்காத்துல கட்டாயம் வசூல் பண்றது இல்லையா, அந்த மாதிரி ஒரு லஞ்சம் நினைச்சு உனக்கு தந்திருக்கலாம். நீ அதை வாங்கிட்டு வந்து உனக்கு தந்ததுங்கிறியா, எடுத்து கொடுங்க எல்லாத்தையும் அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு என்ன தெரியுமா, தௌஹீதுக்கு வேலை செய்யும் போது கமிஷன், தௌஹீதுக்கு வேலை செய்ய போனா நாங்க வசூல் பண்ணிட்டு வர்றோம், எங்களுக்கு எவ்வளவு கமிஷன் தருவீங்க, எப்படி இந்த கூட்டத்துக்கு வசூல் பண்ண போறான்னு வைங்களேன், வசூல் பண்ண போவார் ஒருத்தர், எல்லாம் கமிஷன். மலேசியா சிங்கப்பூர் போங்க, அது கமிஷன். இங்க போய் வசூல் பண்ணுங்க, அது கமிஷன். இது என்ன, இதான் மார்க்கமா, இதான் இஸ்லாம் சொல்ல தௌஹீதா, இதுதான் ஏகத்துவமா? அப்ப நல்லா தெரியுது. நம்மள சுய பரிசோதனை பண்ணி பார்க்கும் போது காசுல அவுட்டு. காசை பொறுத்த வரைக்கும் நம்முடைய பார்வை என்ன, துன்யா எங்களுக்கு பெருசு, ஆகிரத்து காசு பெறாது. காசு விஷயத்துல பொருளாதாரம் வந்துருமே, ஆனால் ஆகிரத்தை எத்தனை தடவை வெற்றி மதிக்க நாங்கள் தயார், எங்களுக்கு துன்யா வேணும் முடிவு பண்ணிட்டோம். இந்த காசுல தான் இப்படி. அது மாதிரி பதவி, புகழ், செல்வாக்கு, இதெல்லாம் துன்யாவுடைய பாக்கியங்கள். இதுவும் ஒரு மனுஷன் ஆசைப்படக்கூடியதுதான். எப்படி காசு ஆசைப்படுறானோ அதே மாதிரி இதெல்லாம் ஒரு மனிதன் ஆசைப்படுறான். எப்படி ஆசைப்படுறான், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொன்ன அந்த அடிப்படையில் ஆசைப்படுறானா, அல்லாஹ்வும் ரசூலும் விரும்பக்கூடிய வழியில் ஆசைப்படுறானா, இல்ல சும்மா சாதாரணமா ஒரு இந்த வட்டாரத்துக்கு என்ன சாரமேடா, இது சாரமேடல் இந்த ஏரியாவுக்கு இவர் தலை போட்டுருவோம். ஏறிக்கிற அந்த கர்வத்தையும் அந்த மண்டக்கணத்தையும் அந்த நடையையும் அந்த இதையும் பார்க்கணும், சில்புறதையும். அதுக்கு என்னென்ன பெரிய அமெரிக்க ஜனாதிபதிக்கு மேல உள்ள ஜனாதிபதி அந்தஸ்து பெற்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உனக்கு வழிகாட்டி எப்படி நடந்தாங்க? ஒரு எல்முனை கர்வம் இருக்குமா அவங்கள்ட்ட? அவங்களுக்கு கர்வம் உள்ளவர்களாக யாராவது அவர் பார்த்திருக்கிறாங்களா? அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஃபபிமா ரஹமத்தின் மினல்லாஹி லின்தலஹும். முஹம்மதே, நீ அந்த மக்களுக்கு ரொம்ப நளினமா மென்மையா நடக்கிறிய, அது அல்லாஹ் செஞ்ச பெரிய அருள்னால நடக்கிறேங்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு சாஃப்ட், அவ்வளவு மென்மை, அணுகக்கூடிய மக்கள்கிட்ட அவ்வளவு மென்மை, அவ்வளவு அண்மையா இருக்கும். உம்மத்து கூட நெருங்க முடியாது, ரசூல் ஸல்லல்லாஹு நெருங்க முடியும். யார்கிட்டையும் நெருங்க முடியாத அளவுக்கு. எந்த அளவுக்குன்னா, ஒரு மதீனாவில் இருக்கிற ஒரு கிழவி, எந்த செல்வாக்கும் இல்லாத ஒரு கிழவி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கையை பிடித்து இழுத்து சென்று தன்னுடைய தேவையை கேட்க முடியும். என்னப்பா நீ என்னப்பா தரமாட்டேங்கிறேன் ஒரு கிழவி கையை பிடிச்சி இழுத்து தன்னுடைய தேவையை கேட்க முடியுமா? இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைக்கு
தௌஹீதின் பெயரால் தலைமையை பெற்றிருக்கக்கூடியவர்களுடைய